Hi nanba, welcome to our channel. So இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம சீப் அண்ட் பெஸ்டாவும் இருக்கும். சோ அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ், எக்ஸ்பெரிமென்ட் வீடியோஸ் எல்லாமே நிறையவே அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் முடியும். சோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ வாங்க இப்போ எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். The Bluetooth speaker பண்ண first PAM8403 அப்படிங்கற 5 volt amplifier போர்டு ஒன்னு எடுத்துர்க்கேன். Next Bluetooth stereo audio receiver போர்டு ஒன்னு எடுத்துர்க்கேன். சோ இதுவும் 5 volt தான். Next நம்ம அந்த amplifier போர்டுல LTR அப்படினு மூணுனா இருக்கும். சோ அந்த மூணுலயும் ஒவ்வொரு வயரா சால்டரிங் பண்ணலாம். சால்டரிங் பண்ணும்போது ரொம்பவே கவனமா அடுத்த பின்ல படாத அளவுக்கு சால்டரிங் பண்ணனும். Next அதே போர்ட்லயே 5 volt plus minus அப்படினு இருக்கும். சோ அது மூலமா தான் அந்த போர்டுக்கு நம்ம 5 volt பவர் கொடுக்கணும். சோ அதனால அதுலயும் ரெண்டு வயரை சால்டரிங் பண்ணிரலாம். இப்போ 5 வயரை சால்டரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆம்பிளிஃபையர் போர்டையும் ப்ளூடூத் ரிசீவர் போர்டையும் ஜாயின் பண்ணனும். சோ அதுக்கு அந்த ப்ளூடூத் ரிசீவர் போர்ட்ல இதே மாதிரி 5 வயர் சால்டரிங் பண்றதுக்கு இருக்கும். அதாவது LTR அப்படினு 5 volt plus minus அப்படினு இருக்கும். சோ கரெக்ட்டா அந்தந்த வயரை அந்தந்த இடத்துல வச்சு சால்டரிங் பண்ணிரலாம். சோ அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் போர்ட்ல 5 volt பவர் சப்ளை கொடுக்கிற இடத்துல எக்ஸ்ட்ராவா ரெண்டு வயரை சால்டரிங் பண்ணி எடுத்துறோம். சோ அது மூலமா தான் இந்த போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் டபுள் சைடு செல்லோ டேப் போட்டு இந்த ரெண்டு போர்டையும் ஒண்ணா ஒட்டிரலாம். நெக்ஸ்ட் 5 volt சார்ஜிங் மாடல் சர்க்யூட் போர்டு எடுத்துர்க்கேன். சோ இந்த மூணு போர்டுமே நான் ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த மூணு போர்டுமே ஒரு பேக்கேஜா வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்குள்ள தான் வரும். நெக்ஸ்ட் ஒரு மொபைல் பேட்டரி எடுத்துருக்கு. சோ இதோட கெபாசிட்டி 4000 mAh. அதுல பிளஸ் மைனஸ் அப்படிங்கற இடத்துல மட்டும் ரெண்டு வயர்ஸை சால்டரிங் பண்ணி எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் இந்த பேட்டரியோட மைனஸ் வயரையும் நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சிருக்கிற அந்த சர்க்யூட் போர்டோட மைனஸ் வயரையும் ஒண்ணா ஜாயின் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் சார்ஜிங் மாடல் சர்க்யூட் போர்ட்ல B- அப்படினு இருக்கும். சோ அந்த இடத்துல இந்த ஜாயின் பண்ண வயரை சால்டரிங் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் சின்ன துண்டு ரெட் கலர் வயர் எடுத்துர்க்கேன். சோ இத அந்த பேட்டரியோட பிளஸ் வயரோட ஜாயின் பண்ணி இந்த போர்ட்ல B+ அப்படிங்கற இடத்துல இத சால்டரிங் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் இப்போ ஜாயின் பண்ண அந்த ரெட் வயரையும் போர்ட்ல இருந்து வர ப்ளஸ் வயர் அதாவது அந்த ஒயிட் வயரையும் சுவிட்ச்ல ஜாயின் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ஜாயின் பண்ணனும். நான் 5 watt ஸ்பீக்கர் ஒன்னு எடுத்துர்க்கேன். இதை இப்போ இந்த போர்டோட ஜாயின் பண்ணலாம். एक्चुअली அந்த போர்ட்ல 3 watt ஸ்பீக்கர் என்னன்னா ஜாயின் பண்ணலாம். நான் எடுத்துக்கிறது 5 watts அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் ஜாயின் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்பீக்கரோட வயரை போர்ட்ல சால்டரிங் பண்ணிரலாம். போர்ட்ல L+- R+- அப்படின்னு ரெண்டனா இருக்கும். சோ அதுல L+- அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு வயரை சால்டரிங் பண்ண போறேன். சோ சால்டரிங் பண்ணும்போது ரொம்பவே கவனமா +- கரெக்ட்டா பார்த்து சால்டரிங் பண்ணனும். இப்போ வயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மொத்த சர்க்யூட் சிஸ்டத்தையும் எதுலயா ஒண்ணுல பிளேஸ் பண்ணனும். சோ அதுக்கு இந்த மாதிரி டப்பா ஒன்னு எடுத்துர்க்கேன். சோ இப்போ இந்த டப்பாவோட மூடியில ஸ்பீக்கர் மாற்ற அளவுக்கு ரவுண்டா கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த டப்பாவோட கீழ் பக்கத்துல சுவிட்ச் மாற்றதுக்கும் சார்ஜிங் போர்ட் வெளியே தெரியறதுக்கும் சின்னதா மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் அந்த டப்பாக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிரலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சுவிட்சையும் சார்ஜிங் போர்டையும் கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பேட்டரியையும் சர்க்யூட் போர்டையும் சைடில் ஒட்டிருக்கோம். ஸ்பீக்கரை டாப்பில் வச்சிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டப்பா வெளியே இருந்து பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லோ கலர் செல்லோ டாப்பையும் பிளாக் கலர் செல்லோ டாப்பையும் யூஸ் பண்ணி சுற்றி கவர் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மல் மொபைல் சார்ஜரை வச்சு கூட இதை சார்ஜ் பண்ணலாம். ஸோ சார்ஜ் பண்ணும்போது கீழே இருக்கிற அந்த சர்க்யூட் போர்டில் ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். ஸோ சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லைட் ப்ளூ கலரில் எரியும்.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி நம்ம மொபைலில் உள்ள ப்ளூடூத் மூலமாக இதை கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம மொபைலில் உள்ள ப்ளூடூத் மூலமாகவே இதுக்கு நேமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு ஹைஃபை ஐடியாஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இதை இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூடியூப் வீடியோஸை ப்ளே பண்ணி இதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதோட பேஸும் சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம ரெடி பண்ணுற ரேட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான ஒன்று தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சிருந்ததுல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸுக்கான வீடியோலாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.